ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நாங்கள் சென்னையிலேருந்து மதுரைக்கு போயிட்டு மீனாட்சி அம்மாவை பார்க்கணும். அங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு கோதை அம்மாவை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பால்கோவா ஒரு பிடிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக என் பையன் வந்து கேட்டுகிட்டே இருக்கான், நாங்கள் வந்தே பாரத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வந்தே பாரத் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னையிலேருந்து 3:00 3:10 அரௌண்ட் 3:10 தாம்பரம்லேருந்து நாங்கள் வந்து வந்தே பாரத்துக்காக வெயிட் பண்ணதும் வந்துருச்சு. புல்லட் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் தான் நாங்கள் வந்து மதுரைக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ அழகாக வந்து எல்லா ஸ்டேஷன்ஸுமே வந்து காட்டுறாங்க. அந்த டிஸ்பிளேயில் வந்து போயிட்டே இருக்கு அடுத்த ஸ்டேஷன் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, எந்த வேகத்தில் போயின்ட்டுருக்கு ட்ரெயின். ஸோ அது எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளேயில் இருந்துச்சு. அண்டு ஏறினதும் நமக்கு எதுவும் பசிக்காது போல் இருக்குது. ஏறினதுலேருந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு போனதும் ஒரு அழகாக வந்து நியூஸ் பேப்பர் வச்சுட்டாங்க. ஸோ நியூஸ் பேப்பர், வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சுருந்தாங்க. போன உடனே வந்து ஒரு டீ பிரேக்கு, அதில் வந்து ஸ்நாக்ஸ் நிறைய கொடுத்துட்டாங்க. அதில் வந்து ஒரு பொரி மாதிரி அவல் பொரி இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி ஏதோ கொடுத்துட்டாங்க. அண்டு பார்த்திங்கன்னா பர்ஃபி கொடுத்துட்டாங்க, சுட வடை, மசாலா வடை, காஃபி, அதுக்கப்புறம் வந்து சாய் மிக்ஸு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சாய் உண்மையிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க. டொமேட்டோ சாஸ் கொடுத்தாங்க. நான் அவசரப்பட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோ பண்ணிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பாஸ் ஆகிட்டே இருந்தது. பார்த்தா ஒரு 9:30க்கு வந்து மதுரை வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் நானும் என் பையன் அழகாக வந்து ட்ரெயினை பார்த்து ட்ரெயினுக்கு வீடியோஸ் போட்டுட்டு அப்புறம் வெளியே எல்லாமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து மதுரை போய் சேர்ந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.